ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். ராமநவமி நல்வாழ்த்துக்கள் உறவுகள் அனைவருக்கும். முருகன் வழிபாடு இன்னைக்கு டே 4, 4ஆம் நாள். 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மளோட உறவுகள் அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதில் 4ஆம் நாள். இன்னைக்கு ராமநவமியும் வந்திருக்கு, அதனால கோயிலுக்கு வந்திருக்கோம். ஓகே, இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு. சுண்டல் வேக வச்சுருக்கேன், நைட்டே ஊற வச்சுட்டேன். அப்புறம் பானகம் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில், அந்த கிளாஸில் 1 கிளாஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் வெல்லத்துக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி, சரி அது அப்படியே கரையிட்டோன்னு சொல்லி மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு வெளியில் வாசப்படியில் எல்லாத்தையும் கூட்டிட்டு கோலம் போட்டுக்கலாம். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, இன்னைக்கு ராமநவமி அப்படின்றதுனால, அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால தாமரை கோலமும் தாமரை சங்கு இதெல்லாம் வச்சு தான் கோலம் போட்டேன். அப்புறம் பாதம் போட்டிருக்கேன் வாசப்படியில். கோலம்லாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால ஒரு சில கோலங்கள் எல்லாம் மறந்துருச்சு. ஏதோ ரங்கோலி மாதிரி இருக்கிற ஐடியா வச்சு அப்படியே போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பானகம், சக்கரை பொங்கல், சுண்டல், இது 3 தான் இன்னைக்கு நெய்வேத்தியமாக வைக்க போகிறேன். இன்னைக்கு முருகருக்கு டே 4, 4ஆவது நாள் பூஜை. ஓகே, இப்போ போயிட்டு கோலம்லாம் போட்டாச்சு. இப்போ அந்த பானகம், அந்த வெள்ளெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ ஏலக்காய் தட்டி போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம், சும்மா ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் போட்டுட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பானகம் ரெடி ஆயிடுச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதுதான் முதல் முறை பானகம் நான் செய்கிறது. அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்ட்டு டீ வச்சு குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா தான் அப்புறம் கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ துளசி, நேற்றெல்லாம் துளசி தேடி பார்த்துங்க, துளசி கிடைக்கவே இல்லை. அதனால் அரளியே வாங்கிட்டேன். பெருமாள் படம் தான் இருக்குதுன்றதுனால பெருமாளுக்கு பூ போட்டாச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு 4ஆவது நாள் பூஜை அப்படின்றதுனால முருகனுக்கும் அந்த தீபம் போடுறதுக்காக அந்த பலகை விளக்கம் போல் அந்த பலகையெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கோலம் எல்லாம் போட்டு, அதுவும் எல்லாம் பூஜை வேலையும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் நெய்வேத்தியத்துக்கு பொங்கலும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். 3 மணிலேருந்து வேலை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் பூ இருக்குது பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னது போல தான் பூ இருக்கும்போது மட்டும்தான் உருளி வச்சுப்பேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா ரோஸ் பேக்கெட் தான் கிடச்சிச்சு, அதனால் ரோஸ் மட்டும்தான் ஒரு 2 குட்டி ரோஸ் மட்டும் போட்டு வைக்க போகிறேன். அவ்வளோதான். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு முக்கியமான பொருட்கள் வச்சு பூஜை பண்ணால் போதுங்க. ரொம்ப கிராண்டாக அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அழகாக, அதில் எப்படி அழகாக திருப்தியாக பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து பண்ணுங்கள். நான் அதை தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதில் தவறு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. இப்போ அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமாள் படத்துக்கு பூவெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த தீபம் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே 1 ஹவரே ஆயிடுது இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே. டெய்லியுமே தான் பண்ணுறேன், ஆனால் இருந்தாலுமே டெய்லியும் க்ளீன் பண்ணாதான் ஒரு திருப்தியாக இருக்குது எனக்கு. இல்லை அப்படி அப்படியே பண்ணுனா எனக்கு அது பிடிக்கிறதில்ல. ஓகே, இப்போ அதை எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் பூசி அந்த சத்கோண கோலம்லாம் வரைஞ்சிட்டு அப்படியே பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ராமநவமின்றதுனால கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம், போகிற மாதிரி இருந்தால் அங்கே போயும் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன், இதுலேயே ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மனைப்பலகை ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் அதுலேயே எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வரைய முடியுமோ வரைஞ்சிருக்கேன். இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வித்தியாசம். இதில் பெரிய வித்தியாசம் எனக்கு இந்த 4ஆவது நாள்லேயே தெரிஞ்சிருச்சு. நம்ம மைண்ட் செட் எந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் நேரத்தில் எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவேன் நான்லாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நானே 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வெற்றிகரமாக 4ஆவது நாள் பூஜை பண்ணுறேன். எனக்கு அதுவே பெரிய ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி தான் தோணுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த திருப்பதி பெருமாள் படம் தான் இருக்குது. அந்த பெருமாளுக்கே
பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே ஒன்று தானே, அவதாரங்கள் தானே வேற வேற, நம்மக்கிட்ட இருக்கிற படத்தை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கே பூ போட்டு நெய்வேத்தியங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டேன். அதுக்கு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். முருகருக்கு வந்து சக்கரை பொங்கலும் சுண்டலும் வச்சுட்டு மேலே வந்து அந்த பானகம் இது மூணுமே வச்சுட்டேன். பஞ்ச பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறமா சாம்பிராணி தொட்டியில் போட்டால் இன்னும் நல்லா புகை வரும், நல்லா மணமாக இருக்கும். ஆனால் தேங்காய் தொட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணும்போது, இந்த 48 நாள் பூஜைக்கு க்ளீன் பண்ணும்போது எல்லாம் எடுத்து போட்டுட்டேன். அதனால் கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து தீபாராதனை காட்டிக்கலாம். எல்லாத்துக்குமே, எல்லா சாமிக்குமே தீபாராதனை காட்டியாச்சு. இப்போ வந்து கந்தசஷ்டி கவசம் தான் படிக்க போகிறேன். வழக்கமாக நான் படிப்பேன். இன்றைக்கி வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபுல்லாலாம் படிக்க மாட்டேன், ஓரளவுக்கு படிப்பேன். அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதிக மாமருணை, கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுதாக்கல். கந்த சஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சிற் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை, அமரர் இடர்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. ஓகே, சஷ்டி கவசம் ஓரளவுக்கே படித்தேன். அப்புறமா வந்து கோயிலுக்கு போயிட்டோம். இது வந்து எங்கள் ஊர்லேயே பழமையான கோவிலுங்க, பெருமாள் கோவில். இங்கே வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் விசேஷமாக தான் இருந்துச்சு. ஆஞ்சநேயர், பெருமாள் எல்லாருமே 2 சாமியுமே இருக்காங்க. இங்கே வழிபடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அது இங்கேயே வந்து எழுதி போட்டிருக்காங்க. நான் தீபம் போட்டுட்ருக்கேன். தீபம் போட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஈஸ்வரன் கோவில் இருக்குது. அங்கே பிரசாதம் வந்து பொங்கலும் பானகமும் தான் கொடுத்துருந்தாங்க. நானும் வீட்டில் பானகம் பண்ணியிருந்தேன், அங்கேயும் கொடுத்துருந்தாங்க. மோர் 3மே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஈஸ்வரன் கோவிலுக்கு போனோம். இதுதான் ஈஸ்வரன் கோவில். இந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் வீடியோலாம் நிறையாவே இந்த கோவிலில் நான் எடுத்து போட்டிருப்பேன். பாருங்கள், நந்தி பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கேன். நந்தி பகவான் இருக்காங்க. இந்த கோவில் ரொம்பவுமே ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. நாங்கள் போன டைமில் எல்லாம் காலையிலே வந்துட்டு போயிட்டாங்க போல இருக்குது. அப்புறம் ஒர்க்கிங் டேஸ் இல்லைங்களா, அதனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஓம் நம சிவாயன்ட்டு அந்த தியானம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடமா இருந்துச்சு. அதனால தான் சைலண்ட்டாக உட்காந்துட்டேன் அந்த சாமியை பார்த்துட்டே. இதுவும் பழசாக தான் இருந்துச்சு. பழம்பெரும் கோவிலுங்க, 1500 ஆண்டுகள் பழமையான கோவில். இதோட கும்பாபிஷேகம் வீடியோலாம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்கலாம். இதுதாங்க கும்பாபிஷேகத்துக்கு போட்ட யாகசாலை. இது அப்படியே தான் விட்டுருவாங்க. அதாவது இது இடிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, தானாகவே தான் அழியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.